ஹலோ எஸ்எச் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் எஸ்எட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம இந்த சீரீஸ் த வாய்ஸ் ஆஃப் எஸ்எச் சீரீஸில் நம்ம தொடர்ந்து இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதி வச்சிருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்ற ஒரு 2 கேரக்டரில் மாற்றலாம். என்னென்னா, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து சூப்பராக அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனுஷன் எல்லா ஜனங்களும் இயேசு ஆண்டவர்னு சொல்கிறத பார்த்து அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இதை தவிர வேறு யாராவது சேவிச்சிங்கன்னா அவர்கள் கொலை கடவர்கள்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ஆள் அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே பவுல் கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவ என்கவுண்டருக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த பவுல் சொல்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு நான் இப்படி ஆசீர்வதிக்கிறேன். என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வியை சந்திக்காது. விசுவாசமாக ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நீங்கள் ஒருபோதும், அது எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், இல்லை கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், எப்படினாலும் ஓகே. ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நீங்கள் நானும் ஒரு நாளும் தோல்வியை நாம் சந்திக்க போகிறது கிடையாது. ஏன்னா நமக்காக ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்ம ஜெயித்ததிலிருந்து நாம் ஓடுகிறோம். நம்ம எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம்ல, நீ ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்போ தான் நீ அவர்கிட்ட போக முடியும். கிடையாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் நம்மை உன்னதங்களிலே அவரோட வைத்திருக்கிறார். நம்ம ஜெயிச்ச இடத்துலேருந்து ஜெயித்திருக்கிறதுனால நாம் அவரை நேசிக்கிறோம். நாம் ஜெயித்திருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம். நம்ம ஜெயித்திருக்கிறதுனால நம்ம நீதிமானாக வாழ்கிறோம். நம்ம ஜெயித்திருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஜெயித்திருக்கிறது நம்ம வார்த்தையை கை கொள்கிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவரோட ப்ராசஸ். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் நிறையா வாலிபர்கிட்ட பேசும்போது இதை நான் கேட்குறேன், அண்ணே சர்ச்சுக்கு போகிறதே ஒரு மாதிரி இருக்குண்ணே, குத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கில்ட்னஸ்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, எங்களால் முடியல, எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை தூக்கிட மாட்டாங்களா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட மாட்டாங்க தான் நாங்கள் போய் உட்காடுறோம், ஆனால் அங்கேயும் எங்களை குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு நான் எத்தனையோ வாலிபர்கள் என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, ஆண்டவருடைய சமூகமோ இல்லை ஆண்டவரோ அவர்கிட்ட வர்றவங்கள அவர் ஜெயிக்கிற அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி அவர்களுக்கு அவங்க யாருன்றதை காமிக்கிறார். நம்ம நிறையா நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வர்த் கிடையாது, நம்ம இதுக்கு தகுதி கிடையாது, நான் இதை ப்ளீஸ் பண்ணலை, அதனால் ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கார் அப்படின்ற ஒரு எதிர்மறையான தாட்லேயே போய்ட்டுருக்கணும். ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். எப்பொழுதும் இந்த சீசன் பீரியட் மட்டும் கிடையாது, எப்பொழுதும் நீங்களும் நானும் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த போர்ஷன் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சார், ஃபர்ஸ்ட் அவர் உங்களை சொல்கிறாரு, நீங்கள் கான்கரர்ஸ், நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள்.
உங்களை நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றியாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு. டைரெக்டாக அவர் வெளிப்படுத்தலாம் சார், ஆனால் அவர் அப்படி வெளிப்படுத்தலை. உங்களை கொண்டும் என்னை கொண்டு தான். நீங்கள் தகுதியே இல்லைன்னு இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நான் கொஞ்சம் கூட இதில் வேர்த் இல்லை பாஸ்டர், நான் நல்லவனே கிடையாது பாஸ்டர், என்னை எல்லாரும் இப்படி தான் பாஸ்டர் பேசுகிறாங்க, நான் ஒன்றத்துலேயும் கரெக்ட் கிடையாது பாஸ்டர், உங்களை தான் சொல்கிறாரு. அவர் உங்களைத்தான் அவருடைய வாசனையை, அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சார், யூ ஆர் சூசன், யூ ஆர் எலெக்டட், யூ ஆர் செலக்டட். ஆமாம், அவர் நம்மளை முன்குறித்து முன்னறிந்து நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணுறாரு? நமக்கு வெற்றியை தந்துட்டு நம்மளை கொண்டு அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை அவர் இந்த மொத்த உலகத்துக்கும் காமிக்கிறார். மொத்த உலகமும் நம்மளை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்குது? இது இவனால் கிடையாது, இவனுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் இவனை இந்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்கள். பவுலோட வாழ்க்கையில் அதே மாதிரி தான் பாருங்களேன். ஒரு 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 சிறைச்சாலைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு நாள் ஒருத்தரால் பாட்டு பாட முடியுமா சார்? ஒரு சிறை அனுபவத்துக்குள்ளே அடி, ஃபுல்லாக அடி, தலையிலேருந்து கால் வரைக்கும் அடி, அந்த அடியில் உட்காந்துட்டு ஒருத்தரால் பாட்டு பாட முடியுமா? ஆண்டவரை துதிக்க முடியுமா? ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ஒன்று தெரியுது, நான் எப்படி இருந்தேன்னு மொத்த உலகத்துக்கே தெரியும். பவுலை சொல்கிறேன், மொத்த உலகத்துக்கே தெரியும்ப்பா. ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ சாஃப்டண்டாக இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரே ரீசன், எனக்கு இந்த பாடுகள் பெருசாக தெரில, அந்த பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்து என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்ற மென்டாலிட்டியில் அவனுக்கு அந்த சிறைச்சாலை பிரச்சனையாகவே தெரில, அந்த அடி பிரச்சனையாகவே தெரில. அந்த இடத்துல உட்காந்து அவர் துதிக்க துவங்கின உடனே பைபிள் அழகாக சொல்லுது, இது சொல்கிறாங்களா, அவரை அறிகிற அறிவின் வாசனை, அது அங்கே நடந்திருக்கு பாருங்கள். அவங்க ஒரு 2 பேர் பாடினதுக்கு அவங்க கதவு மட்டும் திறக்கல சார், மொத்த சிறைச்சாலை இடிந்து விழுது, மொத்த கைதிகளும் தப்பிக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து சொல்கிறான், என்னை கொண்டு போட்டுருவாங்க, எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு கத்தி எடுத்து நிற்கும் போது பவுலும் சிலாவும் போய் தடுக்கிறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவர் சொல்ல, ஆண்டவன்மார்களே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் சார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கேன், நான் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்ற ஒரு கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் போகிற பிரச்சனையோ போராட்டமோ எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த கிறிஸ்துவோட மைண்ட் செட் உங்களை அந்த 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 லெகசியில் வாழ வைக்கும். நீங்கள் இயேசுவே எடுத்துக்கோங்க, அவ்வளோ புயல் அடிக்குது, அவ்வளோ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயரே நாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆனால் அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். எப்படி சார் முடியும்? அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் எப்படி சார் ஒருத்தரால் நிம்மதியாக தூங்க முடியும்? வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த இடத்துல நின்று பார்க்குறார். நீங்கள் தோற்று போனவர்கள் கிடையாது, நீங்கள் அன்வான்ட் கிடையாது, நீங்கள் அன்வாதி கிடையாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தகுதி இல்லைன்னு எந்த சத்தம் சொன்னாலும் உங்களை உண்டாக்கின ஒருவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தகுதியானவர்கள், நான் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை நான் மீட்டெடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை கழுவி இருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை கழுவி நீதிமான ஆக்கியிருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை நான் தூக்கி என்னுடைய அருகாமையில் கிறிஸ்துவுடனே கூட நான் உங்களை அமர பண்ணியிருக்கிறேன், நீங்களும் நானும் அவரோட கூட அமர்ந்து இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை உலகம் என்ன வேணால் சொல்லட்டும் சார், நீ அன்வர்த்தி, நீ தகுதி இல்லை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, உங்கள் கான்ஷியஸ் எப்படி தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் அல்ல, பவுல் சொல்கிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே வாழ்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அது ராஜரீக வாழ்க்கை. அது 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 தோற்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. வெற்றி சிறந்த வாழ்க்கை, வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை. நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள மனதார ஆசீர்வதிக்கிறேன். அந்த வெற்றி சிறந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அந்த கான்ஷியஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நான் வெற்றி சிறந்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், அவர் எல்லா இடங்களிலேயும் என்னை வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் அவங்க தாட்ஸில் இருந்த, அவங்க சிந்தையில், அவங்க இருதயத்தில் இருந்த எல்லா எதிர்மறையான காரியங்களையும் நான் எரேஸ் பண்ணி, ஆண்டவரே நான் அழித்து போட்டு அதை நான் கேன்சல் பண்ணி, இந்த வேளையில் ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சிந்தையை, ஆண்டவரே ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை, ஒரு கிறிஸ்துவின் இருதயத்தை நான் பிள்ளைகளுக்குள்ளே நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அவள் கைட்டு செய்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், அவங்க யோசிக்கிற எந்த விஷயமாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற சிந்தையோட, கிறிஸ்துவின் சிந்தை
உங்களுக்குள்ளே வாழ்கிறதுன்றது போல அந்த கிறிஸ்துவின் சிந்தையை பிள்ளைகள் பயன்படுத்தி அந்த வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தரித்திரத்துக்கு செத்து ஐஸ்வர்யத்துக்கு பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வியாதிக்கு செத்து சுகத்துக்கு ஆண்டவரே பிழைத்திருக்கிறோம். நாங்கள் மரணத்துக்கு செத்து ஆண்டவரே ஜீவனுக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வெற்றி சிறக்க செய்திருக்கிறேன். அந்த வெற்றி நான் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள். மறக்கவே மறக்காதீங்க. த கிரைஸ்ட் இஸ் a நியூ. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்கிறார். bless you.